अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मदिष्टार्थसिद्धये. ஜெயா டிவி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த நாள் செப்டம்பர் 7ஆம் தேதி 2024 சனிக்கிழமை, குரோதி வருடம் ஆவணி மாதம் 22ஆம் திருநாள், சித்திரை நட்சத்திரம், சதுர்த்தி திதி. ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷத்துல நம்ம விநாயகருக்கு நிறையா, அதாவது இந்த சதுர்த்தி அப்படின்னு நம்ம கொண்டாடுவோம். விநாயகர் சதுர்த்தி ஒரு வருஷமும் கொண்டாடுவோம். ஆனால் இந்த வருஷத்துடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரு பார்வையுடன் கேது தான் விநாயகர். ஞான மோக்ஷகாரகன்னு சொல்லக்கூடிய கேது, ஏக தந்தன்னு சொல்லுவோம். ஸோ சுக்கிரன் கேது காம்பினேஷன் குரு பார்வையில் இருக்கிறதுனால இந்த வருஷத்துல நம்ம வழிபாடு செய்ய வேண்டிய விநாயகர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மோகன கணபதி. மோகன கணபதி வழிபாடு பண்ணும் பொழுது கல்யாணம் ஆகாத இருக்கக்கூடிய ஆண்களுக்கு கல்யாணம் ஆகும். குழந்தை இல்லாது கஷ்டப்படக்கூடிய பெண்களுக்கு குழந்தை பிராப்தம் ஏற்படும். உடம்பு பாதிப்புகளினால அவஸ்தப்படக்கூடிய அத்துணை பேருக்குமே மோகன கணபதி வழிபாடு பண்ணிங்கன்னா அடுத்த ஒரு மண்டலத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும். ஏன்னா அந்த குரு பார்வையில் அந்த கன்னி ராசியில் இன்றைய நாளுடைய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சித்திரை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். கேது எந்த இடத்துல இருக்கிறதோ அந்த இடத்திற்கான வழிபாடுகள் செய்யும் பொழுது விநாயகருக்கு மிகப்பெரிய திருப்தி ஏற்படும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சித்திரை நட்சத்திரம் அப்படிங்கிறது செவ்வாயுடைய நட்சத்திரம். கணபதி வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியம். அது இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் கேது காம்பினேஷன் அப்படின்னு சொல்லி ரெண்டு கிரகங்களுடைய காம்பினேஷன் ஓடுறது. அதில் சந்திரன் நின்ற நட்சத்திரம் சித்திரையாக இருக்கிறதுனால வீடு மனை வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் வாங்க வேண்டும் அப்படின்னு இருந்தீங்கன்னா இன்றைய நாள் விநாயகருக்கு அதை மனசார வேண்டிண்டு அடுத்த வருஷம் விநாயகர் சதுர்த்திக்குள்ளே நான் நல்ல வீடு கட்டணும்னு நீங்கள் பிளான் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அருமையான வீடு அமையும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மோகன கணபதி வழிபாடு. ஏற்றத்தை கணபம். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்துல ரொம்ப முக்கியமான கிரக சேர்க்கை இருக்கிறதுனால ரிஷபத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு முதல் விஷயம் கல்யாணம், ரெண்டாவது குழந்தை, மூன்றாவது ஃபேமிலியில் அந்யோன்யம், அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள். இது நாலுமே அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள வரணும்னு நீங்க வேண்டிட்டீங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கும். அதில் ரொம்ப முக்கியமாக வராக கணபதின்னு சொல்லுவோம். அவரை இன்றைய நாள் நீங்கள் வேண்டினும் பொழுது நினைத்த காரியங்கள் கைகூடக்கூடிய அற்புதமான நாளாக அமைய போகிறது. ராசியா நிறம் ஊதா நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 4ஆம் இடத்துல ரொம்ப முக்கியமான கிரக சேர்க்கை இருக்கிறது. இன்றைய நாள் சதுர்த்தி திதி, விநாயகர் சதுர்த்தி. அதில் ரொம்ப முக்கியமாக நிறையா பேருடைய ஃபேமிலியில் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பொருள் சம்பந்தப்பட்ட சேர்க்கை ஏற்படாமல் இருக்கிறது. வீட்டில் சின்ன ஒரு சோஃபா செட்டு கூட கிடையாது, ஃபஸ்ட்டு வீடே கிடையாது, ஃபஸ்ட்டு ஒரு சின்ன நிலம் இல்லை சார், ஒரு பெட்டு நிலம் இல்லை, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும், வாடகை வீட்டில் இருக்கும், நம்மளுக்கு ஒரு சின்ன வீடு கூட அமையலான்னு கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு, மிதுனத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப முக்கியமாக வித்யா கணபதி வழிபாடு பண்ணிங்கன்னா, அதாவது கணபதியை வித்யா கணபதியாக நீங்கள் ஆவாகனம் பண்ணி உங்கள் வீட்டில் இந்த விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக நடக்கும். அதுவும் ரொம்ப முக்கியமாக வீட்டில் பெண்மணிகள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. இருக்கிற கவலைகள் எல்லாமே நீங்கும். ரொம்ப முக்கியமாக கடன் தொல்லைகள்லேருந்து வெளியே வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள்லேருந்து நீங்கள் மாற்றலாம். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 3ஆம் இடம்னா உபஜயஸ்தானம். நிறைய பேருக்கு சின்ன வண்டி கூட கிடையாது, எங்கே போனாலும் நடந்து போகிறது, பஸ்ஸில் போகிறதுங்கிற மாதிரி இருந்துன்னு இருக்கும். அவளுக்கெல்லாம் இன்றைய நாள் வண்டி வாங்க வேண்டும்னு இன்றைய நாள் சுவாமிக்கு நீங்கள் வேண்டுதலாக வைக்கும் பொழுது வண்டி வாகனங்கள் அடையக்கூடிய பிராப்தம் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இன்றைய நாள் ஹேரம்ப கணபதி வழிபாடு உங்களுக்கு சால சிறந்தது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். சகோதரர்களோட ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய குடுக்கல் வாங்கல்ல, ஆன்லைன் டெலிவரி, கம்யூனிகேஷன் ஸ்ட்ராட்டஜி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நாள். யாருக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரணுமோ, இன்டர்வியூ அட்டன் பண்ணணுமோ அவளுக்கெல்லாம் இன்றைய நாள் கண்டிப்பாக ஹேரம்ப கணபதி வழிபாடு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பொன் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கையில் பணமே இல்லை சார், குடும்பத்தில் ஒரே சண்டை,
எந்த காரியத்தை எடுத்து பேசினாலும் ஒரு சண்டை. அதுவும் சனி வக்கரமாக உங்களுடைய ராசி லக்னத்தில் பார்த்ததுலேருந்து உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து நிறையா விஷயங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. அவளுக்கெல்லாம் குடும்பத்தில் அந்யோன்யம் இல்லை வேணும்னா ரொம்ப முக்கியமான வழிபாடுகளில் பிள்ளையார்பட்டி விநாயகரை இன்றைய நாள் நீங்கள் மனசார துதிக்கும் பொழுது நான் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விதமான தோஷங்களும் நிவர்த்தியாகக்கூடிய பொன்னான நாள். ராசியா நிறம் ப்ளூ நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்தில் ரொம்ப முக்கியமான 3 கிரகத்துடைய சஞ்சாரம் குரு பார்வையில் இருக்கிறதுனால இன்றைய நாள் நீங்கள் எதை செய்தாலும் கண்டிப்பாக ஜெயிக்கும். அதில் டவுட்டே கிடையாது. அதில் மோகன கணபதி வழிபாடு பண்ணப்படுது. நிறைய தான தர்மங்கள், நிறைய நல்ல விஷயங்கள், ஆடம்பரமான விஷயங்கள், ஃபேமிலியில் நடக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள், இது எல்லாமே நடக்கக்கூடிய பிராப்தம். அதற்கும் மேலே ரொம்ப முக்கியமாக நிறைய பேரைய உடல்நிலைகள் பாதிப்பு, கடன் தொல்லைகள்லேருந்து வெளியே வரக்கூடிய அற்புதமான நாள். ராசியா நிறம் பொன் நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வரையஸ்தானம் சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துல கேத்து உட்கார்ந்துருக்காரு. ஞான மோட்ச காரகனாக இருக்கக்கூடிய கேத்து. அதே மாதிரி சுக்கிரன், ரெண்டும் கலக்கும் பொழுது ஃபேமிலியில் அந்யோன்யம் மட்டும் கிடையாது, உடம்பு பாதிப்புகள்லேருந்து வட்டிக்கு மேலே வட்டி, அதிகமான வட்டி, இஎம்ஐயில் போய் லாக் ஆகிறது. யார்கிட்ட ஒரு சின்ன விஷயம் பேசினாலும் மனசில் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இந்த மாதிரிலாம் இருந்துன்னா இந்த நாள் சயன கணபதின்னு சொல்லுவோம். சுவாமி படுத்திருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய விநாயகரை நீங்கள் வாங்கி துதிக்கும் பொழுது கண்டிப்பாக பெரிய ஏற்றங்கள் தரும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் மாறும். ராசியா நிறம் பச்சை நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபத்தில் ரொம்ப முக்கியமான கிரகங்கள் உட்கார்ந்துருக்குன்னா அது பெரிய ஏற்றம். அதில் உங்களுக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். கொஞ்சம் கூட நகை வாங்க முடியல, நகையை கொண்டு போய் அடகு வச்சுருக்கோம், தங்கம் சேர மாட்டேங்குது அப்படின்னு இன்றைய நாள் நீங்கள் அதாவது ஒரு சுவாமிக்கு வைக்க வேண்டிய ஒரு விண்ணப்பமாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய வேண்டுதலாக இருக்கலாம். நகை கடன்லேருந்து நீங்கள் திருப்பி எடுக்கணும், அந்த பேங்க்கில் வச்சுருக்கிற நகையை திருப்பி எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த நாள் கணபதி வழிபாடுகளில் ரொம்ப முக்கியமாக எருக்கம் பிள்ளையார்னு சொல்லுவோம். அந்த எருக்கம் பிள்ளையார் வழிபாடு பண்ணும் பொழுது நகை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீட்டுக்கு திரும்பி வரும். வீட்டில் கொஞ்சமாறு ஒரு சேவிங்ஸ் அப்படிங்கிறது இருக்கும், கொஞ்சமாறு சேமிக்கக்கூடிய பிராப்தம் இன்றைய நாள்லேருந்து கணபதி கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய தடை, வரவேண்டிய சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனை. நிறைய பேருக்கு வீட்டில் சொத்து கொடுக்குறான்னு சொல்லுவாங்க, ஆனால் கொடுத்துருக்க மாட்டாங்க. நிறையா பேருடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரமோஷனுக்கு ரொம்ப நாளாக ஏங்கின்னு இருப்பீங்க. ப்ரமோஷன் மட்டும் கிடையாது, அதே இடத்துல அதே சம்பளத்துக்கு ஒரு 10 வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு ஹைக்கு, சின்ன ஒரு சலுகை, ஒரு பெரிய ஒரு உந்துதல், பெரிய ஒரு ஊக்கம், இதெல்லாம் கிடைக்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இன்றைய நாள் கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான வழிபாடுகளில் எருக்கம் பூ மாலையை போட்டு விநாயகரை இன்றைய நாள் நீங்கள் வணங்குனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அருமையான ஒரு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ப்ரமோஷன் ஆகட்டும், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல சலுகையுடன் கூடிய ஒரு வேலையாகட்டும், இதெல்லாம் விநாயகர் கொடுப்பார். ஸோ விநாயகர் வழிபாடு சாலச் சிறந்தது. ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலைகளில் ஒரே முடக்கம், அடுத்த லெவலுக்கு முன்னேற முடியல. எப்போ பார்த்தாலும் மற்றவங்களோட பிரச்சனையை நம்ம தீர்க்கிற மாதிரி, மற்றவங்களுடைய சுமையை நம்ம சுமக்கிற மாதிரி நிலைமைகள் ஏற்றுன்னு இருக்கு. என்ன பண்ணணும்னு தெரியலை அப்படின்னு இருக்கக்கூடிய ஆட்களுக்கு காணிப்பாக்கம் வரசித்தி விநாயகர், இந்த பேரை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. காணிப்பாக்கம் ஆந்திராவில் இருக்கு. வரசித்தி விநாயகரை சுவாமி என்ற நாள் ஆவாகனம் பண்ணி நீங்கள் மகரத்தில் பிறந்திடக்கூடிய நபர்கள் நீங்கள் சுவாமியை வணங்கும் பொழுது, விநாயகர் சதுர்த்தி கொண்டாடும் பொழுது எந்த விதமான தோஷமாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி உங்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட, பணம் சம்பந்தப்பட்ட, கடன் சம்பந்தப்பட்ட, சுமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லேருந்து விடுபடக்கூடிய அற்புதமான நாள். ராசியா நிறம் ஊதா நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, அதாவது கும்பத்துக்கு இப்போ சனி வக்கர கதியில் இருக்கிறது ஒன்று. ரெண்டாவது, உங்களுடைய ராசி லக்னத்திலேருந்து பார்க்கும் பொழுது 9ஆம் இடம் சொல்லக்கூடிய தெய்வ அனுகிரகம் வேண்டி உங்கள் முன்னோர்கள் பிரார்த்தனை எந்த அளவுக்கு நீங்கள் செய்கிறீங்களோ அதே மாதிரி ஒரு பிரயாணம், ஒரு வெளியூர் வெளிநாடுகளுக்கு போகணும், ஒரு நல்ல வேலை கிடச்சி ஃபாரின் போய் செட்டில் ஆகணும், பையன் மேல் படிப்புக்கு ஃபாரின் போகணும், ஒரு சின்ன விஷயத்தை ஆரம்பிக்கும் பொழுது அந்த தடையாக மாறுகிறது, குழந்தை உற்பத்தி ஆறுதலையே பிரச்சனை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய நல்ல காரியங்கள், சுபகாரியங்கள், எந்த ஒரு விஷயம் நடக்கணும்னாலும் சரி நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று, சுவாமி நிற்கிற மாதிரி இருக்கணும்.
அந்த மாதிரி விநாயகரை இன்றைய நாள் சுவாமியாக சதுர்த்தியில் விநாயகர் ஆவாகனம் பண்ணி நீங்கள் வணங்கும் பொழுது பெரிய ஏற்றங்கள் கொடுக்கும். இன்றைய நாள் முடிஞ்சால் மோதகம் பண்ணி சுவாமிக்கு, அதுவும் வந்து அது இனிப்பு மோதகமாக இருக்க வேண்டும். ராசியா நிறம் ப்ளூ நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் இந்த மாதிரி ஒரு சஞ்சாரம் இருக்கே, பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கிரகத்துக்கு பயங்கரமான வீரியம் உண்டு. என்ன அர்த்தம்னா, மறைந்து இருக்கக்கூடிய பிரச்சனை. நிறைய பேருடைய வீட்டில் சண்டைகள் நடக்கும், ஆனால் என்ன காரணம்னே தெரியாது. சின்ன சின்ன உப்பு சப்பு இல்லாத விஷயத்துக்கெல்லாம் சண்டை நடக்கும். சில பேருடைய உடம்புல பாதிப்புகள் இருக்கும், என்ன ஸ்கேன் பண்ணாலும் சரி அதில் ரிப்போர்ட்டில் வரவே வராது. அதே மாதிரி தேவைக்கு அதிகமான அசிங்க அவமானப்படுறது, இதிலிருந்து நீங்கள் வெளிப்பட வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக இந்த 3 முக்கு சேரக்கூடிய இடத்துல ஒரு விநாயகர் இருப்பார், இல்லைன்னா 5 முக்கு சேரக்கூடிய இடத்துல ஒரு விநாயகர் இருப்பார். நிறைய பேருடைய வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த தெருக்குத்து விநாயகர்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடிய விநாயகருக்கு இன்றைய நாள் போய் ஒரு தேங்காயை உடைச்சு வணங்கிட்டு வாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாமே நிவர்த்தி ஆகும். தெய்வ அனுகிரகம் கண்டிப்பாக இருக்கும். பல பிரச்சனைகள்லேருந்து இந்த அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இந்த மாதிரி ஒரு வேலையை கண்டிப்பாக செய்வார். நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் இது எங்கே இருக்குன்னு. கண்டுபிடிச்சிங்கன்னா சத்தியமாக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ராசியா நிறம் ப்ரௌன் நிறம். இன்றைய நாள் யாருக்கெல்லாம் நன்னா இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அத்தனை பேருக்கும் நன்னா இருக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டுமே உங்கள் அத்தனை பேருக்கும் நடக்கணும். லைஃப்பில் எல்லாமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோணு கொண்டு வந்தது தாஸ்திரம். நன்றி, வணக்கம்.